Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ட்ராவல் vlogல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் பேர் பஞ்சவடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் டெம்பிள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். அந்த ஆஞ்சநேயரோட உருவம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். விஸ்வரூப ஆஞ்சநேயர் இவர். முகம் பார்த்திங்கன்னா பஞ்சமுகம், 5 முகம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் டெம்பிள் தான் இது. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிற வழியில் பஞ்சவடின்ற ஒரு வில்லேஜில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மத்திய திருப்பதி. அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியோட அதே மாதிரி ஒரு சிலை தான் இங்கேயும் இருக்குது. இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலில் ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் தான் சித்தர்களும் முனிவர்களும் தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவ சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புண்ணியமான ஒரு இடத்துல கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் ஏற்கனவே ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதனால அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது முடிவு பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க சிறுதாமூர் ஒரு ஊரில் 150 டன் உள்ள ஒரு கருங்கல் கிடச்சிருக்கு. அந்த ஒரே கருங்கல்ல வச்சு 36 அடி உயரத்துக்கு இங்கே ஆஞ்சநேயர் சிலை பண்ணிட்டாங்க. அதாவது பஞ்சமுகம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் 36 அடிக்கு நல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகம் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமனும் ராவணனும் போர் புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போர் புரியும் போது ராவணன் கையில் இருக்க ஆயுதம் எல்லாமே அவர் இழந்துட்டார். ஆயுதமே இல்லாதப்போ அப்போ ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட ஆயுதமே இல்லை, அதனால் போர் நாளைக்கு புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராவணன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு ராமன், நம்ம திருந்ததுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிக்காம அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு, மயில் ராவணன் சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த மயில் ராவணன் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அந்த யாகம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உயிருக்கே ஆபத்து, அவங்க இறந்துடுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. அதை விபீஷணன் ராமர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மயில் ராவணன் இருக்கார், அவர் யாகம் பண்ணார்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே ராமன் என்ன பண்ணார், ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணியிருக்காரு, ராமன், நரசிம்மன், ஹயக்ரீவர், வராகர், கருடன் அந்த 5 பேரையும் வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த மயில் ராவணனை அழிச்சிட்டாரு. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஹனுமனுக்கு 5 முகம் இருக்கும். அதாவது முதல் முகம் நார்மலாக இருக்கும், முகத்துக்கு மேலே ஒரு முகம், இந்த காது சைடில் ஒரு முகம், இடது காது சைடில் ஒரு முகம் அதேமாதிரி பின்னாடி ஒரு முகம், 5 முகமாக இருக்கும். இந்த 5 முகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமன், நரசிம்மன், ஹயக்ரீவர், வராகர் அண்ட் கருடன். இந்த ஆஞ்சநேயர் தரிசித்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற செயலில் வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி கலாட்சம் கிடைக்கும். இந்த ஹயக்ரீவரால் அறிவு திறன்மை மேம்படும். அதுக்கப்புறம் வராகரால் மன துணிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரால் கெட்டது எல்லாமே விலகிடும். அப்புறம் மன அமைதியும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு 1200 அடி வெயிட் உள்ள ஒரு பெல் இருக்குது. அந்த பெல் அடித்தா 8 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒலி கேட்கும். அதுக்கப்புறம் ராமருடைய பாதம் அப்படியே சந்தன மரத்தை செஞ்ச பாதம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தங்கத்தால் பூசப்பட்டிருக்கு அந்த பாதம். அதையும் வெளியே வச்சுருக்காங்க. அப்புறம் சீதா, ராமன், லக்ஷ்மணன் அந்த சன்னதியும் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில், மன நிம்மதி நல்லாயிருக்கும். இது 12 ஏக்கர் இடம் வசதி இருக்குது. நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக வரலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you again, bye.